அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியின் மீது மகா தீபமானது ஏற்றப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடந்திருக்குங்க. அதாவது ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடிய சிவனை பார்ப்பதற்கு பக்தர்களாகிய நாம எப்படி ஆர்வத்தோடு இருக்கிறோமோ அதே போலதான் சித்தர்களுமே ஆர்வமாக இருப்பார்களாம். சித்தர்களுமே இந்த மகா தீபத்தை காண்பதற்காக அந்த மலை உச்சிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது சில சித்தர்கள் உருவம் பெற்றோ சில சித்தர்கள் பாத்தீங்கன்னா அருபமாகவோ பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மகா தீபத்தை கண்டு தரிசனம் செய்வதாக ஒரு ஐதீகமான விஷயமானது சொல்லப்படுதுங்க. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொப்பரையில பாத்தீங்கன்னா மூலிகை தைலங்களை கலப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சித்தர்கள் கலக்கக்கூடிய இந்த மூலிகை தைலங்களால தான் பாத்தீங்கன்னா தீய சக்திகள் அனைத்தையுமே அழித்து நேர்மறை சக்திகளையும் நல்ல ஒரு மூலிகை சக்திகளையும் பாத்தீங்கன்னா அந்த மலை முழுக்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துவதாகவும் சொல்லப்படுதுங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் கலக்கக்கூடிய இந்த மூலிகை தைலங்களால தான் பாத்தீங்கன்னா இந்த தீபமானது எந்தவித காற்றடித்தாலோயோ இல்லனா மழை பெய்தாலுமே கூட பாத்தீங்கன்னா அணையாமல் தொடர்ந்து 11 நாட்கள் பாத்தீங்கன்னா எரிந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. சாதாரணமாக நீங்களே யோசிச்சு பாருங்க, நாமளே நம்முடைய வீட்டுக்கு வெளியே தீபம் ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா காற்று பாத்தீங்கன்னா பலமா அடிக்குது அப்படின்னா அந்த தீபம் அணைஞ்சிரும். அதே போல மழை பாத்தீங்கன்னா பெய்யுது அப்படின்னாலும் அந்த தீபம் அணைஞ்சிரும். ஆனா இந்த மலை உச்சியில ஏற்றப்படுகின்ற இந்த தீபம் மட்டும் எத்தனையோ காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன நடந்தாலுமே சரிங்க, அந்த ஒரு தீபம் மட்டும் அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கு அப்படின்னா அது சிவனுடைய மகிமை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதற்கு பின்னணியில இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கொப்பரையில பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து மூலிகை தைலங்களை கலப்பதாகவும் அதனாலேயோ என்னவோ பாத்தீங்கன்னா இந்த தீபம் மட்டும் தொடர்ந்து அணையாமல் 11 நாட்களுக்கு ஜோதி ரூபத்துல நமக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதாவது சிவன் பாத்தீங்கன்னா கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் மட்டுமே ஜோதி பிளம்பாக காட்சி கொடுத்து இருந்தாரு. இந்த ஒரு காட்சிகளை பக்தர்களாகிய நாமளும் பார்க்கணும் அப்படிங்கிற காரணத்தாலேயோ என்னவோ ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு ஜோதி பிளம்பாக பாத்தீங்கன்னா நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த ஒரு அற்புதமான காட்சிகளானது இன்றைய தினத்துல நம்ம எல்லோருமே பார்த்திருப்போங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது 21 தலைமுறைக்கு நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இந்த காட்சிகளை பார்த்துட்டு நமச்சிவாயா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நம்ம ஒரே ஒரு முறை உச்சரித்தாலேயே 3 கோடி தடவைக்கு மேல இந்த திருமந்திரத்தை உச்சரித்த புண்ணியமும் பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏகப்பட்ட நன்மைகளானது இந்த ஒரு தீப ஒளி காட்சிகளை நம்ம பார்ப்பதன் மூலமாகவே நமக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ இந்த ஒரு அருமையான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் பார்த்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா பட்டாசு எல்லாமே வெடித்து அந்த சத்தத்தோடும் பக்தர்களுடைய சரண கோஷத்தோடையும் அந்த தீப ஒளியானது பார்த்தீங்கன்னா அப்படியே எரிந்து கொண்டு இருக்குங்க. அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தை கூட வரலங்க. அந்த அளவுக்கு நமக்கு பரவசத்தையும் ஒரு விதமான உணர்ச்சி வசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த காட்சி இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. அந்த காட்சிகளை நீங்களும் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அந்த காட்சிகளை பார்க்கும்போது அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3/12/2025 புதன்கிழமையான இன்றைய நாள் அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமானது கோவிலில் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரியாக மாலை 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் நடனமாடி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதி பிளம்பாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி கொடுத்தும் இருந்தார். இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வானது நடைபெற்ற ஒரு சில மணி நேரங்களிலேயே பாத்தீங்கன்னா அந்த தீப கொப்பரையில பாத்தீங்கன்னா சில மூலிகை தைலங்களை சித்தர்கள் வந்து கலந்ததாக சொல்லப்படுதுங்க. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா கிரிவலம் சென்ற நிறைய பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு இருந்திருப்பாங்க. அதாவது சிலர் பாத்தீங்கன்னா நான் வந்து கிரிவலம் சென்று கொண்டே இருந்தேங்க, திடீர்னு ஒரு உருவம் பாத்தீங்கன்னா என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு. சரின்னு அவங்கள திரும்பி இப்படி பார்க்கும்போது அப்படிப்பட்ட உருவமே இல்லை
இல்லை நான் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டேனா, நான் தான் ஏதாவது எனக்கு தான் ஒரு பிரம்ம மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு எல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி மனிதர்களாகிய நாம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்கிறோமோ அதே போல் சிவனை தரிசனம் செய்வதற்காகவும் சிவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஷியர்களாக இருக்கக்கூடிய சித்தர்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரிவலம் செல்வதாக ஐதீகங்க. சிலர் உருவம் பெற்றோ சிலர் பார்த்தீங்கன்னா அருபமாகவோ பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க. காரணம் என்னன்னா இந்த மலையே பார்த்தீங்கன்னா சிவனாக இருப்பதால தான் இந்த மலையை சுற்றி எண்ணற்ற சித்தர்கள் இருக்காங்க. அதாவது தலைவர் எங்க இருக்காரோ அங்குதானே பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் இருப்பாங்க. அதே போலதான் சிவன் எங்கு இருக்கிறாரோ அவருடைய சிஷியர்களாகிய இது போன்ற சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அவரை நிறைந்து தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதாவது சித்தர்களுடைய பூமி அப்படின்னு கூட நம்ம திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமானது பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ காட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தீபம் ஏற்றிய காட்சிகளை நம்ம கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ஒரு அழகான காட்சியை நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்திற்கு பக்கத்தில் இருந்து எடுத்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீபத்திற்கு கீழே அதாவது அந்த மலையில இருந்து கீழே பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் நேரடி காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்க்க போறீங்க. இதுதாங்க அந்த ஒரு அற்புதமான காட்சி. அதாவது அந்த மலைக்கு கீழே இருந்து அந்த தீப ஒளி எப்படி தெரியுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதியா பார்த்தீங்கன்னா மின்னிட்டு இருக்கு சிவனுடைய அருளாசியால. அந்த காட்சிகளையுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனசார பார்த்தீங்கன்னா அண்ணாமலையானுக்கு அருகரா, இல்லைனா ஓம் நமச்சிவாயா, இல்லைனா சிவபெருமானை போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நீங்க மனதார உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு அளவற்ற புண்ணியமானது கிடைக்கக்கூடும். நினைத்தாலேயே முக்தியை தரக்கூடிய அற்புத திருத்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை தாங்க. ஆன்மீக பூமி, சித்த பூமி என ஆன்மீகவாதிகளாலும் பக்தர்களாலையும் போற்றப்படுகின்ற திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபத்தன்று 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றப்படும். இந்த மகா தீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில கூடுவார்கள். திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசிப்பதே மகா புண்ணியம் என்பார்கள். இதை தரிசித்தால் பாவங்கள் அனைத்துமே நீங்கும், முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இந்த தீபத்தை நேரில் சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியமே பெரும்பாலானவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. அப்படி இருக்கையில கோடான கோடி பக்தர்கள் கையெடுத்து கும்பிட்டு புண்ணியம் பெறக்கூடிய அந்த மகா தீபத்தை ஏற்றக்கூடிய பாக்கியம் பெறுவது எத்தனை கோடி புண்ணிய செயல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது திருவண்ணாமலையில சிவனை மலையாக காட்சி தருகின்றார். அவர் ஜோதி வடிவாக தோன்றக்கூடிய அடையாளமாக ஏற்றப்படுவதே இந்த மகா தீபம். திருவண்ணாமலை மகா தீபத்தை யார் வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். ஆனால் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றிவிட முடியாது. இந்த மகா தீபத்தை ஏற்றக்கூடிய உரிமையானது 5 பேருக்கு மட்டுமே இருக்குங்க. இந்த மகா புண்ணியமான பாக்கியத்தை பெற்ற அந்த 5 பேர் பர்வதர் ராஜகுலம் என்ற வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா காலம் காலமாகவே திருவண்ணாமலை உச்சியில மகா தீபத்தை ஏற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். பர்வதர் ராஜா குலத்தை சேர்ந்த 2000 குடும்பத்தினர் திருவண்ணாமலையில இருந்தாலும் குறிப்பிட்ட 5 வம்சாவளியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்ற முடியும். யார் இந்த பர்வத குலத்தினர் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது பார்வதி தேவி பர்வதராஜனுக்கு மகளாக மீனவ குலத்துல அவதாரம் எடுத்தாள். அந்த சமயத்துல தவத்துல இருந்த பிரம்ம ரிஷிகளுக்கு அசுரர்கள் பல வகையில தொல்லைகள் கொடுத்து வந்தனர். பிரம்ம ரிஷிகள் கோபப்பட்டு ஏதாவது செய்ய நினைக்கும் போதெல்லாம் அசுரர்கள் மீன் வடிவம் எடுத்து கடலுக்குள் சென்று மறைந்து கொண்டனர். இதனால என்ன செய்வது என குழம்பிய ரிஷிகள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்தனர். பிரம்ம ரிஷிகளின் வேதனையை போக்க விரும்பிய சிவபெருமான் பர்வதராஜனை அழைத்து கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்து உள்ள அசுரர்களை அழிக்கும்படி கட்டளையிட்டார். அவர்களுக்கு உதவியாக நாண வலையுமே விஸ்வகர்மா உருவாக்கி செம்பொன் படகையுமே பாத்தீங்கன்னா வழங்கி இருந்தார். சிவனின் ஆணைப்படி கடலுக்கு சென்று பர்வதராஜன் மீன் வடிவில் இருக்கக்கூடிய அசுரர்களை வலையில் போட்டு பிடித்து கரைக்கு கொண்டு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் கடலுக்கு குதித்து மறைந்தனர். இதனால சோர்வடைந்த பர்வதராஜன் மகள் பார்வதி தேவியிடம் உதவி கேட்டனர். அவரும் தனது தந்தைக்கு உதவ கடல் நடுவே அகோர உருவல வாய்
வாய் திறந்து நின்று மீன் வடிவில் இருந்த அசுரர்களை விழுங்கி அழித்தாள். பர்வதராஜன் மீன் வடிவில் இருக்கக்கூடிய அசுரர்களை அழிக்க எடுத்த முயற்சியின் கடலுக்கு அடியில் தவம் செய்து கொண்டு இருந்த மீன மகரிஷியின் தவம் கலைந்தது. இதனால் கோபமடைந்த அவர், உன்னுடைய ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்து வாழக்கூடிய சாதாரண நிலையில வாழ்வீர்கள் என சாபம் அளித்தார். இதனால் பதறிப்போன பர்வதராஜன் சிவனிடம் சென்று முறையிட்டனர். அவர் மீது கருணை கொண்ட ஈசன், திருவண்ணாமலையில நான் ஜோதி வடிவமாக காட்சி தருவேன். அந்த ஜோதியை ஏற்றக்கூடிய பணியை உங்களுடைய வம்சத்தினரே நிறைவேற்ற வேண்டும். அந்த ஜோதியை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என எழுப்பும் முழக்கத்தின் புண்ணியம் அனைத்துமே உங்களுடைய குலத்திற்கே சேரும் என்ற வரத்தையும் பாத்தீங்கன்னா கொடுத்து இருந்தார். சிவபெருமான் அளித்த வரத்தின்படி இன்று வரைக்குமே பர்வதராஜ குல வம்சத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த புண்ணிய பணியை பாத்தீங்கன்னா செய்து தற்போது வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து கொண்டு இருக்காங்க. மகா தீபத்தை ஏற்றுவதற்கு முன் இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். இவர்களில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கு 5 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். இவர்களுக்கு திருக்கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையார் கோவில்ல பரிவட்டமானது கட்டப்படுங்க. பிறகு திருக்கார்த்திகை அன்று அதிகாலையில ஏற்றப்படுகின்ற பைரவர் சன்னதியில வைக்கப்பட்டு உள்ள பரணி தீபத்தை ஒரு மண் சட்டியில வைத்து சிவாச்சாரியார்கள் அவர்களிடம் ஒப்படைப்பார்கள். மேலத்தாளங்கள் முழங்க அவர்களை மலை மீது வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியுமே நடத்தப்படுங்க. இன்றைய நாள் வரைக்குமே அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த தீபத்தையுமே ஏற்றி வைக்கிறார்கள். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.